عليك يا سيدنا يا رسول الله، خذ بأيدينا قلت حيلتنا أدركنا يا شفيع المذنبين يا رحمة للعالمين يا دستكير يا خير خلق الله صلى الله عليه وسلم. إنك قد أديت الأمانة وبلغت الرسالة يا رسول الله يا شفيع المذنبين يا رحمة للعالمين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وقوت الأرواح وغذائها وعلى آله وصحبه وسلم تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد صلاة دائمة مقبولة تؤدي بها عنا حقه العظيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما باركت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم إنك حميد مجيد. جزا الله عنا محمدا بما هو أهله. أما بعد فأوصيكم يا عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما واخفض لهما جناح الذل من الرحمة وقل رب ارحمهما كما ربياني صغيرا. قال رسول الله صلى الله عليه وسلم: ورغم أنف رجل أدرك عنده أبواه الكبر فلم يدخلاه الجنة أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம். புகழ் அனைத்தும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுக்கே உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் நமது உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான ஹாத்தமுன் நபியீன் வ சய்யிதுல் முர்சலீன் வ ஷஃபீஉல் முத்னிபீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சத்திய சொஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், வலிமார்கள், குத்துமார்கள், நபிமார்கள், ரசூல்மார்கள், உலக முஸ்லிம்கள், நம்மளுக்கு முன்னே சென்ற பின்னால் வரக்கூடிய நம்முடைய சந்ததிகள் அனைவர்களுக்கும் இம்மையிலும் மறுமையிலும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றி தருவானாக. நமது உயிரிடும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி நூறு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான அன்பையும் ஷஃபாஅத்தையும் அவர்களுடனும் இறை நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களுடனும் இம்மையிலும் மறுமையிலும் சேர்ந்து வாழும் பெருபாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தல் புரிவானாக.
உடல் ஆரோக்கியத்தை கியாமத்து நாள் வரை நிரந்தரமாக்கி தந்து அவனுக்கு பொருத்தமான உயர்வான கண்ணியமான செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அருள் செய்வானாக. திடீர் மரணங்கள், திடீர் ஆபத்துக்கள், வானம்பூனுடைய சோதனையிலிருந்தும், சிறு வயதிலே மௌத்தாகும் அந்த நிலையிலிருந்தும், கடன் வாங்கும் அந்த நிலையிலிருந்தும், வட்டி வாங்குவது கொடுப்பது என்ற நிலையிலிருந்தும், ஆஸ்பத்திரியுடைய சிரமங்கள், செலவீனங்கள், அதனுடைய துன்பங்கள், முசீபத்திலிருந்தும் வல்ல ரஹ்மான் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாத்தால் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் நம்முடைய தாய் தந்தையர்களை நல்ல முறையில் கவனித்துக் கொள்ளும் அந்த வாக்கியங்களை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் சொந்தம் புரிவானாக. அருமையான தாய்மார்களே, அல்லாஹுடைய கிருபையால் 11வது நோன்புல நம்ம இருக்கிறோம். மகஃபிரத்துடைய 10 முதல் நாள்ல இருக்கிறோம். நம்ம 10 நாள் நம்மளை கடந்து போச்சு. எப்படி போனுச்சு என்பதை நமக்கு அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும். அல்லாஹ் நிறைவான கூலிகளை தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். நான் செய்தது கொஞ்சமான அமல் தான், அது எந்த தரம்னு நம்மளுக்கு தெரியாது. இருந்தாலும் கூலி தருபவன் அவன் தானே. அவனிடத்தில் நம்ம எவ்வளவு அது கெஞ்சி கேட்கிறோமோ அவன் இரக்கமுள்ளவன் தானே. அடியார்கள் மீது அவன் பாசமுள்ளவன், இரக்கம் உள்ளவன் தானே. அந்த அடிப்படையில் நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா நமக்கு உண்டான அந்த அமல்களுக்கு உண்டான கூலியை நிரப்பமாக தருவான் இன்ஷா அல்லாஹ். அருமையானவர்களே, அமல் 2 வகை. ஒன்று அல்லாஹுக்கு நாம் செய்யக்கூடிய கடமைகள். இது ரொம்ப முக்கியமானது. 5 வேளை தொழுகிறது, நோன்பு வைப்பது, ஹஜ்ஜு செய்வது, இதெல்லாம் அல்லாஹுக்கு நம்ம செய்யக்கூடிய கடமைகள். இரண்டாவது அடியார்களுக்கு அடியார்கள் செய்யக்கூடிய கடமைகள். அது ரொம்ப முக்கியமானது. அது அந்த கடமைகளை நான் சரியா செய்யணும். சரியா செய்யலை அப்படின்னு சொன்னா அதற்கு உண்டான தண்டனையை கண்டிப்பாக சில ஹதீசுகள் இப்படியே வருகிறது, இந்த உலகத்திலே பார்த்துருவான் அப்படின்னு வருது. நம்மெல்லாம் சின்னால சொல்லுவாங்க, அரசன் நின்று கேட்பான், தெய்வம் நின்று கேட்பான். அப்படியாது அரசன் அன்று கேட்பான், தெய்வம் நின்று கேட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது. யார் என்ன தப்பு செஞ்சாலும் இப்ப உள்ள காலத்துல அப்பவே நடந்துருது. கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அவங்களுக்கே திரும்ப நடக்குது. நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கிறேன். அது இந்த சம்பந்தபுரத்துல செய்வாங்க பாருங்களேன். இந்த சம்பந்தபுரத்துல தான் மருமகளை நிறைய சோதனைகளை கொடுப்பாங்க. அல்லாஹ் தாலா என்ன செய்வாங்க, அப்படியே ரிப்பீட் மாதிரி அவங்க மகளுக்கு அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுப்பான். அந்த மாதிரி அது மாதிரி நிறைய சம்பவங்களை நம்ம வாழ்க்கையில பார்த்துருக்கலாம். தெய்வம் நின்று பேசும் அப்படிங்கிறதெல்லாம் அது ஒரு காலம் அது. ஆனா இன்னைக்கு அவ்வப்போதே அந்த உலகத்திலே பார்த்து கொண்டு இருக்கும் போதே அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதன் அடிப்படையில் அதாவது மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல முதல் கடமை யாரு தெரியுமா? தன்னுடைய பெற்றோர்கள். இதை ரொம்ப கவனம் செலுத்தணும். பெற்றோர்களுடைய விஷயத்தில், அதுவும் பெற்றோர்கள் வயதான காலகட்டத்தில் பிள்ளைகளால், அது ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, ரொம்ப அவமதிக்கப்படுகிறார்கள், ரொம்ப கேவலமாக பார்க்கப்படுகிறார்கள். அவங்கள வாயில்லா, அதாவது மனசு நோகிற மாதிரி நிறைய பேர் நடக்கிறாங்க. அதெல்லாம் மிகப்பெரிய குற்றமாக அல்லாஹ் தஆலா சொல்லி தர்றாங்க. குர்ஆன்ல 3 விஷயங்கள் அல்லாஹ் 3 விஷயத்தை கோர்த்து சொல்லுவான்.
ஒன்னு அகீமு ஸலாத்த வாத்து ஸகாத்த, தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தையும் கொடுத்து வாருங்கள் அப்படின்னு நல்லா சொல்லுவான். ஒரு இஸ்லாமியன் நான் தொழுகையை மட்டும் நிறைவேற்றுவேன், ஜகாத்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அவனை முஸ்லிம்னு சொல்ல முடியாது. அல்லது நான் ஜகாத்தை மட்டும் கொடுக்குவேன் தொழுக மாட்டேன் அப்படின்னு சொன்னா அவன் முஸ்லிம் கிடையாது. ரெண்டையும் செய்யணும். ரெண்டும் ஒன்றோடு ஒன்று கலந்தது. இது இருந்தால் அது இருக்கணும், அது இருந்தால் இது இருக்கணும். ரெண்டுல ஏதாச்சும் அவனை விட்டுட்டான்னா அவனை முஸ்லிம்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரெண்டுமே அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய கட்டளை. வஅகீமு ஸலாத்த வஆத்து ஸகாத்த, தொழுகையை நிறைவேற்றுங்கள், ஜகாத்தை கொடுத்து வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இரண்டாவது வஅதீஉல்லாஹ வஅதீஉர் ரசூல, இந்த ரெண்டையுமே அல்லாஹ் சொல்லிட்டே வருவான். அல்லாஹ்வுக்கும் வழிபடுங்கள், அல்லாஹ்வுடைய தூதுவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீங்கள் வழிபடுங்கள். இந்த ரெண்டுமே முக்கியமானது. அல்லாஹுக்கு மட்டும்தான் நான் வழிபடுவேன், ரசூலுக்கு வழிபட மாட்டேன் அப்படின்னு சொன்னா அவன் முஸ்லிம் கிடையாது. அல்லாஹ்வோட ரசூலுக்கு மட்டும்தான் நான் வழிபடுவேன், அல்லாஹுக்கு நான் வழிபட மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் அவன் முஸ்லீமாக ஆக முடியாது. அப்ப இது அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹுக்கும் வழிபட வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் வழிபட வேண்டும். இதுல ரெண்டுல எது இருந்தா, ரெண்டுமே இருக்கணும் ஒரு மனுஷன்ட்ட. ரெண்டுல ஒண்ணு இருக்குன்னு சொன்னா அவனை முஸ்லிம்னு சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா, என்னை வணங்குங்கள், உங்களுடைய பெற்றோர்களுக்கு பணிவிடை நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். இது ரெண்டும் ஒண்ணா இருக்கணும். நான் அல்லாஹ்வை மட்டும் வணங்குவேன், என் பெற்றோர்களை நான் கவனித்துக் கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொன்னா அது மிகப்பெரிய குற்றத்துக்குள் ஆளாகுவான். நான் என்னுடைய பெற்றோர்களை நான் கவனித்துக் கொள்வேன், அல்லாஹ்வை நான் வணங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் மிகப்பெரிய குற்றத்துக்கு ஆளாகி போவான். அதனால இந்த ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று கலந்தது. அது இந்த மூன்று விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எங்க நீங்க பார்த்தாலும் தனித்து சொல்லவே மாட்டான். இந்த மூன்று விஷயத்திலையுமே அந்த ஒன்றோடு ஒன்று கலந்துதான் சொல்லுவான். வஅகீமு ஸலாத்த வஆத்து ஸகாத்த, தொழுகை நிறைவேற்றுங்கள், ஜகாத்தை கொடுங்கள். அல்லது வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா, அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்க கூடாது, அதே நேரத்தில் உங்களுடைய பெற்றோர்களிடத்தில் நல்ல முறை நடந்து கொள்ள வேண்டும். மூணாவது அல்லாஹ்வுக்கும் வழிபடுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் வழிபட்டு நடங்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த மூன்று விஷயத்தையுமே ஒன்றோடு ஒன்று சேர்த்து அல்லாஹ் சொல்லுவான். ரெண்டையுமே செய்தாக வேண்டும். இந்த மூன்று விஷயத்திலையுமே ரெண்டையுமே ஒவ்வொரு மனிதனும் செய்தாக வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா அப்படி கோர்த்தே சொல்லுவான். அந்த அடிப்படையில பெற்றோர்களை நல்ல முறையில கவனிப்பது எந்த அளவுக்கு உயர்ந்த விஷயம்னா, அல்லாஹுவை வணங்கத்திற்கு அடுத்தது ஒரு மனிதனுக்கு கடமை என்னன்னா பெற்றோர்களை நல்ல முறையில கவனித்துக் கொள்வது. இதுதான். அவன் விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உன்னுடைய பெற்றோர்கள் நல்ல முறையில் நடந்துக்கோ, உன்னுடைய பெற்றோர்கள் நல்ல முறையில் நடந்துக்கோ. அப்போ ஒரு சஹாபி கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், என் பெற்றோர்கள் எனக்கு அநியாயம் செய்கிறார்கள், எனக்கு துரோகம் செய்கிறார்கள். இன்னைக்கு உள்ள காலத்தில் உள்ள பெண்கள் ரொம்ப கவனிக்கணும். இதுல ஆண்களும் கவனிக்கணும், ஆண்கள் ரொம்ப கவனிக்கணும், பெண்களும் ரொம்ப கவனிக்கணும். ஏன்னா நம்ம ஊரை பொறுத்தவரை பெண்களுக்குத்தான் சொத்து, பெண்களுக்குத்தான் வீடு, அதிகமான சொத்து யாருக்குன்னா பெண்களுக்கு தான் போய் சேருது. அப்படின்ற அடிப்படையில் எப்படி எழுதுறாங்க, என்னுடைய கண்ணுக்கு பிறகு இந்த சொத்தை எடுத்துக்கிறலாம் அப்படின்னு சில பேர் எழுதுறாங்க. சில பேர் என்ன செய்யறாங்க, இந்த வீட்டை என் பிள்ளைக்கு எழுதி வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய அந்த மனமுனிவுக்கு ஆளாகிறாங்க. நான் நிறைய இந்த ஊர்ல நான் பார்த்துட்டேன். 10 வருஷமா நிறைய பேரை நான் பார்த்துட்டேன். ஒருத்தர் வந்தார், அவர் இறந்துட்டார். இப்பதான் ஒரு 6 மாசம் முன்னாடி தான் இறந்துட்டார். கரெக்டா மகரிப்பு இஷாவுக்குள்ள நம்ம பள்ளிக்கு தான் வருவார். வெளித்தருவாள், இங்க உள்ள ஆள் இல்ல, வெளித்தருவாள். இங்க நம்ம பள்ளிக்கு தான் வருவார். வந்து மகரிப்பு வரையும், மகரிப்பு வந்தாருன்னா இஷா வரையும் உட்காந்துருப்பாரு. பேரப்பிள்ளைய கூட்டிட்டு வருவாரு, விளையாடுவாரு, எல்லாம் செய்வார். பேரப்பிள்ளையோட விளையாடுவாரு, நல்லா பேசுவார். அப்ப ஒரு நாள் சொன்னாரு, ஒரு சின்ன ஒரு கேள்வி, ஒரு அனுமதி கேட்கணும், நீங்க தருவீங்களான்னு. என்னன்னு கேட்டேன். உங்க பள்ளியில நான் தங்கிக்கிறலாமா உங்க கூட அப்படின்ட்டாரு. எனக்கு ஆச்சரியமா போயிடுச்சு, அதிர்ச்சியாகவும் போயிடுச்சு. என்னங்க சொல்றீங்க, நீ எவ்வளவு பெரிய ஆளு,
வசதி வாய்ப்புகளோட இருக்கிறீங்க. என்ன அஜரத்து, எங்க வசதி வாய்ப்புகளோட நான் இருக்கிறேன்? வீட்டுல ரொம்ப தொல்லை பண்றாங்க. என் மனைவி ரொம்ப தொல்லை பண்றாங்க. ஏன் தொல்லை பண்றாங்க? எனக்கு 4 பொம்பளை பிள்ளைங்க. கிட்டத்தட்ட 40-50 வருஷமாக வெளிநாட்டிலேயே என்னுடைய வாழ்க்கை போய்விட்டது. என்னுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் சம்பாதித்து திருமணம் முடிச்சு கொடுத்து வீடும் கட்டி கொடுத்துட்டேன். கடைசி மகளுடைய வீட்டுல நானும் என் மனைவி இருக்கிறோம். இப்போ என் மனைவி சொல்றா, இந்த காலத்துல எனக்கு 70 வயசாச்சு, ஏன் உங்களால ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்க முடியாதா? மருமனுடைய காசு பணத்துல எவ்வளவு நாளைக்கு தான் உட்காந்து சாப்பிடுறது? நான் சாப்பிடலாம் மாமியா, நீங்க ஒரு மாமனார் தானே, ஒரு ஆம்பளை தானே, ஒரு கடையில போய் சும்மா நின்றாலும் உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் தர மாட்டாங்களா? ஒரு நாளைக்கு ஒரு 300 ரூபாய் தர மாட்டாங்களா? ஒரு 200 ரூபாய் தர மாட்டாங்களா? அதை வச்சுக்கிட்டு நம்ம சரி என் மாப்பிள்ளையும் சம்பாதிப்பாங்கன்னு நான் சொல்லிக்கிருவோம் தானே. மருமகன் ரொம்ப சங்கடப்படுறாரு. மருமகன் யார்கிட்ட சொல்லுவாரு? மகள்கிட்ட சொல்லுவாரு. மகள் என்கிட்ட சங்கடப்படுது, பாப்பாவை ஏதாச்சும் கடைக்கு வேலைக்கு போய் சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு மகன் என்கிட்ட ரொம்ப சங்கடப்படுது, நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கடிந்து கடிந்து பேசுவது. சாப்பிடுறதுக்கு கூட எனக்கு விருப்பம் இல்லை, கொண்டு டக்குன்னு வைக்கிறா அப்படின்னு அவ்வளவு பெரிய வருத்தத்துல சொன்னார். ரொம்ப மன சங்கடமா போனுச்சு. அப்ப கேட்ட, ஏங்க இவ்வளவு செஞ்சிருக்கு, 4 பொம்பளை பிள்ளை இருக்கிறாங்க, 4 வீட்லயும் யாரும் ஏத்துக்கிற மாட்டாங்க. 4 வீட்லயும் போய் இருந்து ஒவ்வொரு மாசம் ஒரு வீட்டுல இருந்துட்டு வரலாமே, எந்த பிரச்சனையும் ஒரே ஆள்கிட்ட இருக்கிறனால தானே அவங்களுக்கு பொறுக்குது. 4 வீட்லயும் ஒவ்வொரு வீட்லயும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ஒவ்வொரு மாசமா இருந்துட்டு வரலாமே, அது ஒரு பிரச்சனை இல்லையே. அப்ப அவர் சொன்னாரு தெரியுமா, ஒரு அழகான வார்த்தை, ரொம்ப கவலைக்குரிய ஒரு வார்த்தை அது. இந்த வீட்டை எனக்கென்று பார்த்து பார்த்து நான் கட்டுனேன். எனக்கு எப்படி வயதான காலத்தில் நம்ம வீட்டுல உட்கார்ந்தா எப்படி இருக்கணும், பெட்ரூம் எப்படி இருக்கணும், ஹால் எப்படி இருக்கணும், பாத்ரூம் எப்படி இருக்கணும், எல்லாமே டாய்லெட் எப்படி இருக்கணும், எல்லாமே நான் பார்த்து பார்த்து கட்டுனேன். இன்னைக்கு என் மகளுக்கு அதை கொடுத்துட்டனால அதை விட்டுட்டு என்னால போக முடியும், மற்ற வீட்டுல இந்த வசதி இருக்காதுல்ல அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு யார் ஆளாகிறாங்க? தாய்மார்கள், பெண்களாகிய நீங்கள் தானே. உங்களை நம்பி தானே அவ்வளவு பெரிய சொத்தை தர்றாங்க. ஏன் உங்க புருஷன்ட்ட சொல்லலாம் தானே, இப்படித்தான் எழுதப்பட்டு இருக்கிறது, இப்படித்தான் சொல்லப்பட்டு இருக்கிறது, நீங்க சொல்லலாம் தானே. அதுக்கு புருஷன் சொல்றாராம், அப்படின்னா நம்ம நான் எங்க வீட்டுல தங்கிக்கிறேன், நீ இஷ்டப்பட்டா வா அப்படின்ற மாதிரி சில பேர் அப்படி சொல்றாங்க. அதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான விஷயம். அல்லாஹ் தஆலா சொல்ல அதாவது வணக்கம் என்ற அடிப்படையில், வணங்குதல் என்ற அடிப்படையில் வணக்கவியலை அல்லாஹ் சொல்லும் போது இந்த ரெண்டையுமே சேர்த்து சொல்றான். என்னை வணங்குங்கள், என்னைய தவிர வேற யாரையும் நீங்க வணங்கக்கூடாது. அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்கிறான், வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, என்னை தவிர. வகதான்னு சொன்னா ரொம்ப பெரிய வார்த்தை. இது வார்த்தை எந்த இடத்துலயுமே அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி சொன்னது கிடையாது. ஒரு 2 இடத்துல தான் இந்த மாதிரி சொல்லுகிறான். வகதா, அதான்னா அல்லாஹ்வே நேரடியாக மனிதர்களுக்கு தீர்ப்பளிக்கிறான், அவனே நீதிபதியாக இருக்கிறான். மற்ற விஷயங்கள்லாம், மற்ற சட்டங்கள்லாம் எப்படி அல்லாஹ் சொல்வான்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி நபியே நீங்கள் சொல்லுங்கள், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், குல் நீங்களே சொல்லுங்கள், குல் ஹுவல்லாஹு அஹத் நபியே தாங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லுங்கள், அல்லாஹ் தேவையற்றவன் என்று சொல்லுங்கள், அவன் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை, அவனை யாரும் பெற்றெடுக்கவும் இல்லை, அவனை போன்றவர் யாரும் இல்லை, குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று குல் குல் என்ற அந்த வார்த்தையே சொல்லிட்டே வருவான். ஆனா இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரடியாக மனிதர்களிடத்திலே பேசுறான், நம்மள்டே பேசுறான். என்ன தெரியுமா? வகதா ரப்புக, உங்களுடைய ரப்பு தீர்ப்பளிக்கிறான் உங்களுக்கு. என்ன தீர்ப்பு தெரியுமா? அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, அவனை தவிர வேற யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது. அவனை தவிர வேற யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது. வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை, அவன் தான், அவனை மட்டும்தான் வணங்கணும். இந்த நெற்றி யாருக்கு சுஜூதாக வேண்டும் என்று சொன்னால், கீழே பணிய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுக்கு மட்டும்தான் பணியணும், வேற யாருக்கும் எந்த காரணத்தை கொண்டும் அது பணியக்கூடாது. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்கள் கைசர் கிஸ்ரா போன்ற மன்னரிடத்துல, பெரும் பெரும் தலைவரிடத்துல போயிருக்கிறோம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் அரசர் சிம்மாசனத்துல உட்கார்ந்ததோட சுஜூது செய்வாங்க, சஜிதா செய்வாங்க. ஆனா அவங்க எல்லாம் எந்த தகுதியும் இல்லாதவர்கள்,
அவங்கள்ட்ட என்ன மார்க்கம் இல்லை, ஒண்ணும் இல்லை, அவங்கதான் கடவுள்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த விதமான தகுதியும் இல்லாத மனிதர்கள். ஆனா உங்கள்ட்ட எல்லா பண்புகளும் இருக்கு. உங்கள்ட்ட எல்லா பண்புகளும், ஒரு மனிதன் எப்படியெல்லாம் இருக்க வேண்டுமோ அனைத்து பண்புகளும் உங்களிடத்திலிருந்து இருக்கிறது என்பது மட்டுமல்ல, உங்களிடத்திலிருந்து தான் அது உருவாகி வருகிறது. அப்படிப்பட்ட உங்களை நாங்க ஏன் சஜ்தா செய்யக்கூடாது, எங்களுக்கு அனுமதி தாருங்க அப்படின்னு சொல்லும் போது கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை தவிர்த்து வேற யாருக்கும் உங்களுடைய தலை வணங்கக்கூடாது என்பதை கண்டிப்பாக சொல்லிவிட்டார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை இருக்கும் அது. வணங்குதல் என்பது அல்லாஹுக்கு மட்டும்தான் இருக்கணும். இதைத்தான் அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான். நான் தீர்ப்பளிக்கிறேன், நபிட்ட சொல்லிலாம் சொல்லல, அவனே நேரடியாக பேசுகிறான். என்ன தெரியுமா? வணங்குதல் என்பது என்னை தவிர வேற யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது. எந்த சந்தர்ப்பத்திலும் நீங்கள் வணங்கக்கூடாது. உசிரே போனாலும் சரிதான். அப்ப என்னை வணங்குன்னு எவனாச்சும் ஒருத்தன் சொல்றான், அதுக்காக அவனை வணங்கக்கூடாது. உசிரே போனாலும் நான் அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் நான் வணங்க மாட்டேன் என்ற அந்த உறுதியாக நின்றார்கள் சஹாபாக்கள். அதனாலதான் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார்கள். தன்னுடைய அந்த உயிரை தியாகம் செய்ததனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இந்த தலை அல்லாஹ்வை தவிர வேற எவனுக்கும் வணங்காது என்ற அடிப்படையில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள் அந்த கொள்கையில. அதனாலதான் அவங்க உயிரை மாய்த்து கொண்டார்கள், உயிரை தியாகம் செய்தார்கள். மாய்த்து கொண்டார்கள் சொல்வதை விட உயிரை தியாகம் செய்தார்கள், ஷஹீதானார்கள். அப்ப அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும். இது நம்முடைய அடிப்படை விஷயம். அடுத்து அல்லாஹ் தஆலா அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா சொல்றான்? வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்களிடத்தில் நீங்க நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். என்னை வணங்குறீங்கல்ல, அடுத்த கட்டம் என்னன்னா உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்க வந்துடணும். அடுத்த அமல் எதுன்னா பெற்றோர்களுக்கு வந்துடணும். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமை அவனை வணங்குதல். இரண்டாவது கடமை என்ன? மனிதனுக்கு செய்யக்கூடிய கடமை. இந்த மனிதனுக்கு செய்யக்கூடிய கடமையில முதல் கடமை என்ன தெரியுமா? உன்னுடைய பெற்றோர்களை நீ கவனித்துக் கொள். அவர்கள் எந்த இடத்திலும் கேவலப்பட்டு போயிடக்கூடாது. நீ எந்த இடத்திலும் அவர்களை அவமதிப்பாக நடந்து கொள்ளக்கூடாது. எந்த இடத்திலும் அவர்களை வார்த்தைகள் வித்தியாசமாக நீ பேசிவிடக் கூடாது. எந்த இடத்திலும் அவருடைய கண்ணியம் குறைச்சலாக நடந்துவிடக் கூடாது என்பதை அல்லாஹ் தஆலா ரொம்ப தெளிவாக இந்த ஆயத்துல ரெண்டு ஆயத்தை சேர்த்து சொல்றான். இதுல என்ன விளக்குது? ஏன் அல்லாஹ் தஆலா, இமாம்கள் சொல்லுவாங்க, ஏன் அல்லாஹ் தஆலா தன்னை வணங்குவதற்கு அடுத்தபடியாக பெற்றோர்களை சொல்ல வேண்டும்? இமாம்கள் ரொம்ப அழகான கருத்து சொல்லுவாங்க. என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல நான் வணங்கப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டான். நான் வணங்கப்பட வேண்டும், நான் யார் என்று தெரியப்பட வேண்டும் என்பதற்கு ஆசைப்பட்டது அல்லாஹ் தஆலா இந்த மனிதர்களையும் உயிரினங்களையும் படைத்தான். அந்த மனிதர்களையும் உயிரினங்களையும் படைத்த அல்லாஹ் தஆலா தன்னை வணங்க வேண்டும், நான் வணங்கப்பட வேண்டும், அவன் வணங்கப்பட வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா விரும்பிதான் இந்த மனிதர்களை படைத்தான். அப்படி அடியார்களை இந்த உலகத்தில் உருவாக்க வேண்டும். அதற்கு ஒரு வழிதான் பெற்றோர்கள். அவன் நினைச்சிருந்தா சாதாரணமா படைச்சிட்டு போயிடான்ல. சாதாரணமா படைச்சு அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை பொறுத்தவரை நேரடியாக எதையுமே செய்ய மாட்டான். ஏதாவது ஒரு காரணத்தை கொண்டுதான் அல்லாஹ் தஆலா செய்வான். உதாரணமா குர்ஆன் இறங்கியதை வச்சுக்கிறீங்களேன். குர்ஆனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியா கொண்டு அல்லாஹ் கொடுத்திருக்கலாம், கொடுத்திருக்க முடியாது என்பது கிடையாது. கொடுத்திருக்க முடியாது என்பது அவன் நாட்டத்துல இல்லாம ஒண்ணு இருக்குதா? இல்ல, அப்படிலாம் கிடையாது. அல்லாஹ் தஆலா மிஅராஜுக்கு அல்லாஹ் அழைச்சா இல்ல, அப்பவே ஒட்டுமொத்த குர்ஆனை அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்திருக்கலாம் தானே? கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருக்கலாம் தானே? இல்ல. அல்லாஹ் ஏன் 23 ஆண்டு காலமாக நிலைமைக்கு தோதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக ஏன் கொடுக்கணும்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, இந்த உலகம் எப்பொழுதுமே உன்னை சார்ந்துதான் பயணிக்கும், தனித்து பயணிக்க முடியாது. தனித்து போறாந்தா அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் முடியும். இந்த உலகத்துல எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது உன்னை சார்ந்துதான் போக வேண்டும். அப்படி என்றால் ஏன் உன்னை சார்ந்து பயணித்தால் மட்டும்தான் அல்லாஹுக்கு முழுமையாக அடிபணிந்து வாழக்கூடிய அந்த நிலைப்பாடுகள் உண்டாகும்.
இப்போ தொழுகை இருக்குது, ஏன் வக்னீமு ஸலாத்த வாத்து ஜக்காத்துன்னு சொல்றான்? தொழுகையா அவனை தொழுக சொல்றான். சரி, ஜக்காத் என்பது அவனுக்கு தேவையா? ஏங்க தர்மம் செய்யணும், அவனுக்கு தேவையாங்க? அப்படி கிடையாதுல்ல. ரசூல்லா சொல்லுவாங்க, ரசூல்லா சொல்லுவாங்க ஒரு கட்டத்துல, அல்லாஹு தஆலா நாளை மறுமை நாளையில நான் சில மனிதர்கிட்ட கேட்பானா, நான் யாசம் கேட்டு வந்தேன், எனக்கு ஏன் நீ உதவி செய்யலன்னு கேட்பானா. அப்ப அவங்க மனிதன் சொல்லுவாங்க, யா அல்லாஹ் நீ எப்படி என்கிட்ட உதவி கேட்ட? நீ எவ்வளவு பெரிய அரசன், நீ எவ்வளவு பெரிய கொடையாளி, எவ்வளவு பெரிய நீ என்னை படைத்த ரப்பு, நீ எப்படி என்கிட்ட வந்து உதவி கேட்க வர முடியும் அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் சொல்லுவானா, இந்த ஒரு ஏழை மனிதன் இந்த இந்த நேரத்தில் உன்கிட்ட உதவி கேட்டு வந்தான், நீ கொடுக்காம அனுப்பிட்ட, நீ கொடுத்து இருந்தால் எனக்கு நீ உதவி செய்ததாக நீ ஆகியிருப்பாய் என்று சொன்னாங்க. அப்ப என்ன காரணம்? இந்த ஏன் தன்னை வணங்கு, அடுத்தவனுக்கு கொடுத்து வணங்கு அப்படிங்கிற அந்த ரெண்டு அமலையும் ஏன் அல்லாஹ் சேர்த்து சொல்கிறான் என்று சொன்னால், ஒருத்தனை சார்ந்து ஒரு தனித்து யாரும் பயணிக்க முடியாது, உன்னை சார்ந்து தான் இருக்கணும். ஏன் உன்னை சார்ந்து இருக்கணும்? தனித்து பயணித்தால் என்ன நிலைமை ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஷைத்தானை எப்படி தனித்து வழங்கினதினால் ஒரு தற்பெருமை வந்ததோ, ஒரு பெருமை வந்ததோ, அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து வாழ கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டு எப்படி ஷைத்தானுக்கு வந்ததோ, அது மாதிரி மனிதர்கள் உருவாகிடுவார்கள். அப்படி ஒரு மனிதனுடைய நிலைப்பாடுகள் வந்துவிட்டால் உலகத்தில அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்க மாட்டார்கள். அதிகமான கொலைகளும் கொள்ளைகளும் கற்பழிப்புகளும் எல்லா விதமான பாவங்களும் அங்கே நிறைந்து போய்விடும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹு தாலா என்ன செய்யறான்னு சொன்னா, எனக்கு என்னை மட்டும் நீங்க வணங்குங்கன்னு சொல்லாம அடுத்து மனிதர்களோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு அமலையும் சேர்த்து அல்லாஹ் சொல்லுகிறார். அல்லாஹ் மட்டும் வழிபடுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ரசூலை சொல்லணும், ரசூலையும் சார்ந்துதான் நீங்கள் பயணிக்க வேண்டும். அதே மாதிரிதான் என்னை வணங்குங்கள், உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்யுங்கள். என்னை வணங்குவது எவ்வளவு பெரிய நன்மையோ அது மாதிரிதான் உங்களுடைய பெற்றோர்களுக்கு பணிந்து நடப்பதும் அது மிகப்பெரிய ஒரு நன்மை. எனக்கு வணங்கவில்லை என்று சொன்னால் எவ்வளவு பெரிய குற்றமாக பார்க்கப்படுமோ அதே மாதிரியான குற்றமாகத்தான் உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் வழிபட்டு நடக்கவில்லை என்று சொன்னால் அது மிகப்பெரிய குற்றமாக அது பார்க்கப்படும் என்ற அடிப்படையில் தான் அல்லாஹு தஆலா ஒன்றோடு ஒன்று சேர்த்தே நமக்கு சொல்றான். அவனுடைய கட்டளை ஒருபுறம் மனிதர்களோடு சேர்த்து சொல்வதற்கு உண்டான நோக்கம் என்னன்னா, மனிதர்களோடு சேர்த்து பயணித்தால்தான் அல்லாஹுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடக்க முடியும், இல்லைன்னா முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்படி நம்ம கட்டுப்படல அல்லாஹுக்கு மட்டும். நீ நிறைய பேர் சொல்லுவான், அல்லாஹ் மட்டும்தான் அல்லாஹ் மட்டும்தான் அல்லாஹ் மட்டும்தான். சைத்தான் அப்படித்தான் சொல்லிக்கிட்டே இருந்தான், அல்லாஹ் மட்டும்தான் அல்லாஹ் மட்டும்தான். கடைசியில் என்ன ஆயிடுச்சு? அவனுக்கு அவனுடைய அமல்கள், அவனுடைய கல்வி ஞானம் எல்லாம் அதல பாதாளத்தில் போய் நரகத்தின் கொல்லிக்கட்டையாக மாறிவிட்டது. அதனால தான் ஒரு மனிதர்களோடு இந்த உலகத்தை பொறுத்தவரை அல்லாஹை மட்டும் வணங்குதல் இருக்கக்கூடாது, ஒருவரை சார்ந்து இருக்க வேண்டும், சில நல்லடியார்களை சார்ந்து இருக்க வேண்டும். அப்படி சார்ந்து இருந்தால் மட்டும்தான் அல்லாஹை முழுமையாக விளங்கி அடிபணிந்து வாழ்ந்து அவனுடைய பொருத்தத்துக்குள்ள மனிதராக ஆக முடியும் என்ற அடிப்படையில் தான் அல்லாஹு தாலா சில வணக்கங்கள், இந்த 3 வணக்கங்களையும் தன்னோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல் மனிதர்களோடு சேர்த்தே அல்லாஹு தாலா சொல்கிறான். அந்த அளவுக்கு சேர்த்து தான் மனிதன் பயணிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி தர்றான். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அல்லாஹ் தஆலா அது அடுத்து சொல்லிட்டு வரும்போது எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. இம்மா எவ்வளவு ஒரு பெற்றோர்களை எப்படி 5 விதமான நன்மைகள் செய்யணுமா, ஒரு பெற்றோர்கள்ட்ட எப்படி நீ நடந்துக்கிறணும் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்துல விவரிச்சு சொல்றான். ஏன்னா பெண்களாகிய உங்களுக்கு ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு உங்களாலதான் பெற்றோர்கள் சொல்ல முடியாத துயரத்தில் இருக்கிறாங்க. ஆம்பளை பிள்ளைய மனைவி வீட்டோட அனுப்பி வச்சிடுறாங்க. ஏன்னா ஆம்பளை பிள்ளைங்கள்ட்ட பேச முடியல. ஏன்னா அவன் சம்பாரிச்சு யாருக்கு கொடுக்க போறான்? இவனுக்கு சொத்தும் கொடுக்கல, ஒன்னும் கொடுக்கல, விரட்டி விட்டாச்சு. அங்க போயிட்டு அவன் சம்பாரிச்சு அங்கதான் அவனும் இருந்தாலும் கடமை என்ற அடிப்படையில் பார்க்கும்போது சம்பாரிச்சு ஏதாவது உமாவுக்கு கொடுக்கணும். சில நேரங்கள்ல வாட்ச அம்மணி எப்படி இருக்கிறாங்க அதை பொறுத்து தானே அது அமையும். வாட்சவங்க நல்லா இருந்துச்சுன்னு சொன்னா பிரச்சனை கிடையாது, அது கொஞ்சம் ஏடாமடாலா இருந்துச்சுன்னு வைங்களேன், அவ்வளவுதான், இவன் திரும்பி கூட பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. சரி, உமா பெண் பிள்ளைகளுக்கு வீட்டை கொடுக்குறாங்க, அவங்க எப்படி நடந்துக்கிறணும்?
அவங்க எப்படி அந்த பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள, நமக்காக வேண்டி இவ்வளவு செஞ்சாங்களே, அப்படி இல்லைன்னா நம்ம எங்களுக்கு சொத்து பத்தி எதுவும் தேவையில்லைன்னு நம்ம ஒதுங்கி போயிருக்கணும். அந்த மாதிரி இல்லையே, எனக்கு தரலன்னா நடக்கிறது வேற தெரியுமா, நான் என்ன வேண்டாலும் செய்வேன், முடியுமா, என்னென்ன வார்த்தைகள். அல்லாஹு தஆலா 5 விதமான நன்மைகளை நீங்க செய்யுங்கிறான். ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா, இம்மா யபலுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, வயோதிக காலத்தில் ஒருவரையோ அல்லது இருவரையுமோ நீங்கள் அடைந்தால், வயோதிக காலத்துல ஒருவரையுமோ இருவரையுமோ நீங்கள் அடைந்தால், ஃபலா தகுல் லஹுமா உஃபின், ஃபர்ஸ்ட் வார்த்தை அல்லாஹ் சொல்றான். அந்த வயதான காலத்துல என்ன வேண்டுமானாலும் அவங்க பேசலாம். அவங்களுடைய மனசுல நம்ம இதுதான் பேசுறோம்னு சில நேரத்துல விளங்காது. தன்னோட வாய்க்கு வந்த மாதிரி டக்குன்னு ஏதாச்சும் ஒண்ணு பேசிடுவாங்க. அந்த வார்த்தை கொல்லுமா வெல்லுமா என்பது தெரியாது அவங்களுக்கு. டக்குன்னு ஏதாச்சும் ஒண்ணு பேசிடுவாங்க. அப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் வயோதிக காலத்தில் ஏற்படும். அந்த நேரத்தில் தன்னுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னா, அதை சகித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி சகித்துக் கொண்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், எப்படி தெரியுமா, ஃபலா தகுல் லஹுமா உஃபின், சீ என்ற வார்த்தை கூட நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றான். இந்த வார்த்தைக்கு இமாம்கள் எழுதும் போது சொல்லுவாங்க, உஃபு என்ற வார்த்தைக்கு அரபில சீ என்ற தமிழ்ல எழுதுறாங்க. உஃபு என்ற வார்த்தைக்கு தமிழ்ல டிரான்ஸ்லேட்டர் பண்றாங்க, என்ன செய்வாங்க, சீ அப்படின்னு சொல்லுவாங்க. இமாம்கள் சொல்லுவாங்க, இதைவிட கீழ்த்தரமான வார்த்தைகள் எது இருந்தாலும் அதையும் சொல்லக்கூடாது. உதாரணமா, போமா, ஒரு மாதிரியா முகத்தை வச்சுட்டு போமா, அதெல்லாம் முடியாது போமா அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, இந்த மாதிரியான வார்த்தைகள் கூட நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப உம்மா ஏதாச்சும் சொல்றாங்க வயசான காலத்துல அப்படின்னா, சரிம்மா நான் பாத்துக்கிறேம்மா, நான் செஞ்சுக்கிறேம்மா அப்படின்ட்டு, அது நல்லதாக இருந்தா செய்ய வேண்டியது, அது தவறாக இருக்குமே விட்டுட்டு போயிடலாம். திரும்ப ஏமா நீ செய்யலன்னு கேட்க போறது இல்ல. அந்த நேரத்துல உனக்கு வேலை இல்லை, எப்ப பாரு இதை சொல்லிக்கிட்டே இருக்க, புலம்பிக்கிட்டே இருக்கு, சும்மா இரு, சும்மா படு, தர்றது திண்டுக்கிட்டீரி அப்படின்னு நம்ம சொல்றது இருக்கிறது. இதுதான் ஃபலா தகுல் லஹுமா உஃபின், இந்த வார்த்தையை நீங்க சொல்லாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா எவ்வளவு அது இறங்கி அல்லாஹ் பேசுறான் பாருங்க. ஏன்னா இமாம்கள் சொல்லி தருவாங்க, நீங்கள் அந்த நேரத்துல பெற்றோர்கள் எந்த மனநிலையில இருப்பாங்க பாக்குறது தான் வயது முதிர்ந்தவர்கள், உடம்பு வயது முதிர்ந்து தள்ளாடி இருக்கக்கூடிய அந்த வயது முதிர்ந்த நிலைப்பாடு. ஆனா அவருடைய உள்ளம் எப்படி இருக்கும் தெரியுமா, பச்சை பிள்ளைய போன்று இருக்கும், அந்த பிறந்த பிள்ளைகளை போன்று இருக்கும். இந்த 3 வயசுல தட்டக்கா புத்தக்கான்னு பேசும் பாத்தீங்களா, அந்த மாதிரியான குழந்தைகளுடைய நிலைப்பாடுகள் மனோநிலைதான் அந்த வயசுல அவர்களுக்கு இருக்கும். அல்லாஹ் தஆலா ரொம்ப அற்புதமா யாசின்ல சொல்லுவான், வமன் நுஅம்மிருஹு நுனக்கிஸு ஃபில் ஹல்கி ஃபலா யாகிலூன், அவருடைய வயோதிக காலத்தில் அவருடைய உருவத்தை எப்படி நாம் மாற்றினோம் என்பதை அவர்கள் விளங்க வேண்டாமா, ஃபலா தாகிலூன், அவர்கள் அறிவு பெற வேண்டாமா என்று அல்லாஹ் தஆலா கேட்பான். வயசான காலத்துல என்ன நிலைப்பாடு வரும், ஒரு 3 வயசு பிள்ளைக்கு எந்த மனோநிலை இருக்குமோ அந்த மனோநிலை தான் அந்த வயோதிக காலத்தில் இருக்கும். நல்லா யோசனை பண்ணி பாருங்க, நீங்க 3 வயசா இருக்கும் போது அந்த தாயும் தகப்பனும் எவ்வளவு நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையை கொண்டும் எவ்வளவு அது ஆனந்தப்படுவார்கள். சில பேர் சொல்லுவாங்க, என் மகன் இப்பதான் 3 வயசு போடான்னு சொல்றான், அது ஒரு ஆனந்தமா சொல்லுவார். போடாங்கிற வார்த்தை தப்பான வார்த்தை. அதை ஒரு 10 வயசுல சொன்னா ஏத்துக்கொள்ள முடியுமா, ஒரு 15 வயசுல சொன்னா ஏத்துக்கொள்ள முடியுமா, ஒரு 25 வயசுல சொன்னா ஏத்துக்கொள்ள முடியுமா, அல்லது அதே நேரத்துல திருமணம் முடிச்ச பிறகு போடா வாப்பான்னு சொன்னா என்ன ஆகும், அவ்வளவுதான். மந்திர தலைவாணி ஓதிட்டாளா அடுத்த வார்த்தை அப்படித்தானே வரும். அது எவ்வளவு பெரிய பிரச்சனைய போகும் அது. ஆனால் அந்த 3 வயசில் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக பேசக்கூடிய அந்த காலகட்டத்தில் நம்மளை பார்த்து போடா என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய ஆனந்தம், உலகமே அவனுக்கு கிடைக்கிறதை விட மிகப்பெரிய ஆனந்தத்தில் வருகிறது. உன் தாயும் தந்தையும் ஒரு காலகட்டத்தில் அப்படித்தான் உன்னை பார்த்தார்கள், அப்படித்தான் உன்னை பார்த்தார்கள். எத்தனை இடத்துல தெரியுமா, அம்மா வயசான காலத்துல நாங்கள்லாம் சுத்தம் செய்ய முடியாது, அது பாட்டுக்கு பாத்ரூம் போயிட்டு இருக்கிறாங்க, வெளிக்கு போயிட்டு இருக்காங்க, நாங்க சுத்தம் செய்யலாமா
அம்மாடி நம்மளுக்குலாம் டைம் கிடைக்காது, எனக்கு வேலை நிறைய. ஒரு 3 வயசா இருக்கும்போது உங்களை நீங்க பெற்றெடுத்திருக்க போகும்போது உங்க தாயும் தந்தையும் அந்த மாதிரி சொல்லி இருந்தா இன்னைக்கு நீங்க இப்படி பேசுவீங்களா? என்னைக்காவது நீங்க அதை யோசனை பண்ணி பார்த்திருப்பீங்களா? உம்மா வந்து அழகா தன்னுடைய கணவருக்காக பட்டுப்புடவை உடுத்தி அழகா சீவி சிங்காரிச்சு சந்தோஷமா இருக்கக்கூடிய நேரத்துல நீங்க யூரின் போயிருவீங்க. அந்த பட்டுப்புடவையில யூரின் போனா அது அத்தரு மாதிரி அவ பூசிக்கிடுவா, அதை பன்னீர் மாதிரி தேய்த்து கொள்வாளா இல்லையா? இன்னைக்கு தானே பெம்பல்ஸ் வருது. அன்றைய காலத்துல என்ன இருந்துச்சு? தான் மேல படத்தானே செய்யும். என்னைக்காவது ஆகா யூரின் போயிட்டான்னு சொல்லி பிள்ளைய தூக்கி வீசினதாக நீங்க சரித்திரம் இருக்கிறதா? எந்த தாயாவது தந்தையாவது தான் தந்தை தூக்கும் போது அவன் மேலே அந்த ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ யூரின் போயிட்டாலே அது எவ்வளவு சந்தோஷம் அடைகிறான் தெரியுமா? என் மேல் என் பிள்ளை யூரின் போயிட்டானே என்று சந்தோஷப்படக்கூடிய தாயின் தந்தை எத்தனை எத்தனை பேர். ஆனா வயசான காலத்துல ஆளு வச்சு பாக்குறோமே, இதை விட ஒரு கொடுமை நம்மளையெல்லாம் பெற்றெடுத்ததற்கு இதை விட வேற என்ன கொடுமை அவர்களுக்கு இருக்க வேண்டும்? வயசான காலத்துல அவர்களை பார்க்க முடியாதாம், அவர்களுடைய யூரின் போறதையும் பாத்ரூம் போறதையும் இவர்கள் சுத்தம் செய்ய முடியாதாம். அதனால வேலைக்கு ஆளு எத்தனை ஆயிரம் ரூபாய் கொடுத்தாவது நாங்க வேலைக்கு ஆளு வச்சு பார்த்துக்கிறோம். இதே மாதிரி உங்களை சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும்? தாய் தந்தை பாசம் வந்திருக்குமா? அனுபவிக்க ரத்தம் எல்லாம் அவர்களுடையது, வச்சிருக்க சொத்துக்கள் எல்லாம் அவர்களுடையது, அவ்வளவும் நீங்கள் ஓடுற ரத்தமும் அவர்களுடையது, வச்சிருக்க சொத்தும் அவருடைய ரத்தம் தான். எல்லாத்தையும் வச்சுட்டு நாங்க கவனிக்க மாட்டோம் என்று வயதான காலத்தில் நம்ம வார்த்தைகளை விட்டு நான் கவனிக்க மாட்டோம் என்று சொன்னால் நம்மளை விட ஒரு கை சேதப்பட்டவர்கள் எப்படி இருக்க முடியும்? வேற யாரு இருக்க முடியும்? அல்லாஹு தஆலா அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா சொல்றான்? ஃபலா தகுல் லஹுமா உஃபின், அடுத்து வலா தன்ஹர்ஹுமா வலா தன்ஹர்ஹுமா, இந்த 2 பேரையும் நீங்க வெறுக்காதீங்கன்றான் அல்லாஹ். ரொம்ப அற்புதமான வார்த்தைங்க இது. அல்லாஹ் எவ்வளவு அழகா, மனிதன் படைச்சவன்ல இப்படித்தான் போவாங்கிற அவனுக்கு தெரியாதா? படைச்சவன்ல இவன் எப்படி போவான்னு தெரியும்ல. அல்லாஹ் சொல்றான் வெறுக்காதீங்க, வெறுத்து பேசாதீங்க. நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது எத்தனை பிரச்சனை தெரியுமா? ஒரு தந்தை அவருடைய வாசகத்தை நான் படிச்சேன். தந்தை ஒரு மகனுக்கு எழுதுகிறார், அடே மகனே, நான் வயோதிக காலத்தில் இருக்கிறேன், நான் ஒரு வார்த்தைக்கு 2 தடவை ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் வயசான காலத்துல வாய் மூடிக்கிட்டு இருக்க மாட்டீங்களா என்று என் வாயை அடைக்கிறாய், என் மனதை நோகடிக்கிறாய். ஆனால் நீ 3 வயதாக இருக்கும் போது பேச ஆரம்பிக்கும் போது வாப்பா இது என்ன, வாப்பா இது என்ன, வாப்பா இது என்ன என்று 27 தடவை கேட்டீரப்பா. 27 தடவை நான் திரும்ப நான் சொல்லிக்கொண்டே இருந்தேனே. 27 தடவை இல்லை, இன்னும் அது மாதிரி எத்தனை மடங்கு நீ கேட்டிருந்தாலும் நான் சொல்லி இருப்பேன். ஏனென்றால் என் மகனுக்கு அப்பொழுதுதான் பேச்சு வருகிறது. அந்த நீ பேச பேச நான் அவ்வளவு ஆனந்தத்தில் நான் சொன்னேனே, ஆனால் இப்பொழுது என் மனதை நீ நோகடிக்கிறாயே. பெரியவனாய் போய்விட்டால் நோகடிக்க வேண்டும் என்று என்ன எழுதப்பட்ட விதியா என்று ஒரு தந்தை எழுதினது எனக்கு ஞாபகத்துல வருகிறது. எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா அது? அதான் அல்லாஹ் சொல்றான், ஃபலா வலா தன்ஹர்ஹுமா, அவர்கள் வெறுத்துறாதீங்க. எத்தனை தடவை நம்ம கேட்டிருப்போம், எத்தனை தடவை இதை செய்யாதன்னு சொல்லிட்டு எத்தனை தடவை நம்மள அம்மா கண்டிச்சிருப்பாங்க. என்னைக்காவது அடிச்சிருப்பாங்களா? எத்தனை தடவை கண்டிச்சிருப்பாங்க, எவ்வளவு கோவப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு டென்ஷன் வரும், எவ்வளவு பிரச்சனை வரும், எத்தனை இடத்துல எவ்வளவு ஃபங்க்ஷன் நடந்தாலும் உங்களை தூக்கி கொண்டு நீங்கள் போகும்போது எத்தனை நீங்க முரண்டு பிடிப்பீங்க. எல்லாரும் சில பிள்ளைகளை பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படியே நடத்தி கூட்டிட்டு வருவாங்க, திடீர்னு அழுவான், என்னை தூக்கிக்கிட்டு போம்பான். அது அவங்களுக்கு வெக்கமா இருக்கும், அல்லது முடியாமல் கூட இருக்கும். அந்த காலகட்டத்தில் கூட உங்களை தூக்கி கொண்டுதானே போனார்கள். ஆனால் அந்த தாய் தந்தன் கடைசி காலகட்டத்தில் நீங்க போய் ஒரு வார்த்தை சொன்னதற்காக வேண்டி நீங்கள் கேவலமாக பேசுவது, வெறுத்து ஒதுக்குவது. நீங்க எத்தனை இடத்துல பெற்றோர்களை முதியோர் இல்லத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க தெரியுமா? முதியோர் இல்லது நாங்க நல்லா பாத்துக்கிடுவாங்களாம். உன் வாழ்க்கை நாசமா போறதுக்கு உண்டான வழிகளை தான் அது. அதை நான் சொல்லல, அல்லாவே சொல்றான். அது எப்படி நடக்கணும் நம்முடைய பெற்றோர்களிடத்துல? பொறுக்கலாமா? உங்க வார்த்தைகளை விட்டால் அது பொறுத்து கொள்ள கூடாதா? பொறுத்து கொள்ள வேண்டும் அல்லவா? கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் கேட்டார், யா ரசூலல்லாஹ், என் தாயை நான் முதுகில் வைத்துக் கொண்டு நான் தவாஃப் வந்தேன், நான் ஹஜ் செஞ்சேன், உம்ரா செஞ்சேன்,
யா அல்லாஹ், என் தாய்க்கு நான் செய்த கடமைகளை நான் நிறைவேற்றி விட்டேனா என்று கேட்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க தெரியுமா? அது ஆம்பளை பிள்ளைக்கும் பொருந்தும், பொம்பளை பிள்ளைக்கும் பொருந்தும். பொம்பளை பிள்ளைங்க நாங்களும் அந்த மாதிரி தானே சுமக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி விட்டு போவது அல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்ன தெரியுமா சொன்னாங்க? நீ வயிற்றுக்குள் இருக்கும் போது நீ உதைவா பத்தியா, உதையும் போது பெண்களுக்கு ஒரு சில முணுக்கங்கள் ஏற்படும். அது உங்களுக்கு புரியும். அது அவ உதையிறான்னு உங்களுக்கு தெரியாது, இருந்தாலும் அது வலி ஏற்படும். அது உங்களுக்கு ஆனந்தமாகவும் இருக்கும், சிரமமாகவும் இருக்கும். அந்த முனங்களுக்கு ஈடாகாதுன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா பெற்றெடுப்பது அது வேற. நீங்க சுமந்து கொண்டு இருக்கும் போது அந்த பிள்ளை அதை சுத்தி வரும்போது, வயிற்றுக்குள்ள சுத்தி வரும்போதோ அல்லது காலில் உதையும் போதோ, ஏதோ ஒரு கட்டத்தில் நீங்கள் படுத்திருக்கும் போது ஒரு முனங்கள் உங்களுக்கு ஏற்படும். அந்த முனங்களுக்கு ஈடாகாது என்று சொன்னார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னு சொன்னா ஃபலா தன்ஹருமாவை எப்படி விளங்கணும் தாய்மார்களை புரிஞ்சுக்கிறங்க. நம்ம உம்மாவை எப்படி பாதுகாக்கணும், நம்முடைய வாப்பாவை எப்படி பாதுகாக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், வகுல் லஹுமா கௌலன் கரீமா. மூணாவது அல்லாஹ் சொல்றான் என்ன தெரியுமா? அழகான வார்த்தைகளை சொல்லுங்கிறான். வாட்டை போட்டெல்லாம் பேசக்கூடாது. நிறைய வீடுகள் அப்படித்தான், வாட்டை வாப்போ, வாட்டை போட்ட, என்ன ரொம்ப அசிங்கமான சில வார்த்தைகள், சில இடத்துல மூதேவி அப்படின்லாம் சொல்றாங்க. என்ன எப்ப பாரு எனக்கு சனியை, எனக்கு தொல்லை கொடுக்குது அப்படிங்கிறாங்க அம்மாவை பிடிச்சிக்கிட்டு. அல்லாஹ் சொல்றான், வகுல் லஹுமா கௌலன் கரீமா, அழகான வார்த்தை, சங்கையான வார்த்தைகளை நீங்கள் பேசுங்கள். உங்கள்ட்ட ஏதாவது சொன்னாங்களா, மனசு நோக்கிற மாதிரி நடந்தா சங்கையான வார்த்தைகளை பேசுங்க, அழகான வார்த்தைகளை பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா திரும்ப ஒரு வார்த்தை சொல்றான். ரொம்ப அற்புதமான வார்த்தைங்க. வஹ்ஃபில், ரொம்ப எப்படி அல்லாஹ் ஒவ்வொரு வசதியும் நீங்க பாருங்களேன். ஃபர்ஸ்ட் சீ என்ற வார்த்தை சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் என்னது, அவங்கள வெறுக்க கூடாது. எந்த ஒரு காரியத்தையும் வெறுக்க கூடாது. அவங்க பாத்ரூம் போகலாம், யூரின் போகலாம், அல்லது வார்த்தைகளால எது வேணாலும் பேசலாம். என்ன வந்தாலும் முகம் சுளிச்சிராதங்கிறான்ல. பாத்ரூம் வந்துச்சா தொடங்குறான்ல, தொட உனக்கு நன்மை. யூரின் வந்துச்சா தொட, அது உனக்கு நன்மைங்கிறான்ல. முகம் சுளிச்சிராத, முகம் சுளித்தாய் நீ குற்றவாளி என்கிறான் அல்லாஹ் தஆலா. நீ குற்றவாளி என்கிறான். அதே நேரத்துல அவ்வளவு ஏதாவது பேசுனாங்களா, நல்ல விதமா பேசு, சரிமான்னு எல்லாத்துக்கும் சகிச்சுக்கிட்டு போங்கிறான்ல. நீ பேசுறது வாயை மூடி மௌனமா இருக்கிறான். அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா சொல்கிறான்? அந்த மாதிரி பேசும்போதும் அல்லது அவங்கள்ட்ட போய் நீ ஏதாவது சொல்லும் போது எப்படி திரும்ப நடக்கணும்? வஹ்ஃபில் லஹ்ம ஜனாஹத் துல்லி மினர் ரஹ்மதி, அவங்க மீது உண்டான பிரியத்தில் இரக்கத்தில் அவங்கள்ட்ட ஏதாவது நீ பேச போனாலோ அல்லது கேட்க போனாலோ உன்னுடைய புஜம் இருக்குல்ல, அவங்கள விட்டு தாழ்ந்து இருக்கணும். இதுக்கு உதாரணம் சொல்லும் போது அழகா சொல்லுவாங்க. எப்படி தெரியுமா? ஒரு பறவை மேல பறந்துகிட்டே போகும். அது இறைய தேடி வரும்ல, இறைய தேடி வரும்போது எப்படி வரும்? அப்படி குனிஞ்சுதானே வரும். தலையை அப்படி குனிஞ்சு அந்த இறைய தேடுறதுக்கு அப்படி அழகா அப்படி குனிஞ்சு வரும். ஃபிளைட் இறங்குற மாதிரி அழகா இருக்கும். அந்த மாதிரி உன் தாயும் தந்தையிடத்திலும் நீ பேச வேண்டும் என்று சொல்லி தர்றாங்க. அந்த மாதிரி உன்னை தாழ்த்தி உன் புஜத்தை இப்படி நிமிந்துகிட்டு, தான் மக என் புருஷன் யாரு தெரியுமா, பெரிய கோடீஸ்வரன், நான் பெரிய மாட்டி வீட்டுல இருக்கிறேன், அதனால இப்படி நெஞ்ச நிமித்துக்கிட்டு உமாட்டையும் வாப்பாட்டையும் பேசக்கூடாது. எப்படி இருக்கணும்? நீ குனிஞ்சுதான் பேசணும். உன்னுடைய தோல் புஜம் அது அப்படியே பணிஞ்சு போய் நிக்கணும்னு அல்லாஹ் சொல்றான். எவ்வளவு அற்புதமான கண்டிஷன் பாத்தீங்களா? இந்த 4 கண்டிஷன் நீங்க பாருங்களேன். ரொம்ப அற்புதமான ஒரு கண்டிஷன், ரொம்ப யோசிக்கக்கூடிய கண்டிஷன் இது. அவ்வளவுதான் அல்லாஹ் தஆலா சீ என்ற வார்த்தை பேசினா இப்படி பேசக்கூடாது, இப்படி பேசக்கூடாது, இதை கூட நீ பேசக்கூடாதுங்கிறான் அல்லாஹ். அதே அவர்கள் என்ன செய்தாலும் எப்படிப்பட்ட சூழல் இருந்தாலும் அவர்களின் முகம் சுளிக்க கூடாதுங்கிறான் அல்லாஹ். பேசணுமா சங்கையான பேச்சு, கரீமா சங்கையான பேச்சை பேசணும். அல்லது அவங்கள்ட்ட நீ பேச போறியா, உன் வார்த்தை சங்கையான பேச்சு. நீ பேசும்போது உன் உடல் அமைப்பு எப்படி இருக்க வேண்டும்? ஒரு பறவை தன்னுடைய இரையை தேடி வரும் பொழுது எப்படி தன்னுடைய புஜத்தை கீழ் நோக்கி கொண்டு வருமோ, அந்த மாதிரி உன்னுடைய புஜத்தை கீழ் நோக்கி தான் உன்னுடைய பெற்றோரிடத்துல நீ பேச வேண்டும்.
உடம்பு அப்படித்தான் வச்சுக்கணும், நெஞ்ச நிமித்து வச்சுக்கிட்டுலாம் பேசக்கூடாது என்று அல்லாஹு தாலா சொல்லி தர்றான்னா இவ்வளவு பெரிய ஒரு கட்டுப்பாடை அல்லாஹு தாலா பெற்றோர்களுக்கு கொடுக்கிறான். தாய்மார்களை அவங்களை நடந்து கொள்ளக்கூடிய விதத்தை எப்படி அல்லாஹ் சொல்லி தர்றான்? அல்லாஹு தாலா கடைசியில சொல்றான், இதான் ரொம்ப முக்கியமானது. இப்படி மட்டும் போயிடாத, இவ்வளவு செஞ்சு விட்டாலும் உன்னை கடமை நீங்கிறாது. அஞ்சாவதா ஒரு கடமை இருக்கு, என்ன தெரியுமா? கமா ரப்பயானி ஸகீரா وقل رب ارحمهما كما ربياني صغيرا. நீ சின்ன வயசாக இருந்தாலும் பெரிய வயசாக இருந்தாலும் உனக்கு வயோதிக காலமாக இருந்தாலும் உன் தாய் தந்தை உயிரோடு இருந்தாலும் உன் தாய் தந்தை இறந்து போய்விட்டாலும் இந்த துஆவை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்திலும் ஒரு தடவையாவது நீ சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். என்ன தெரியுமா? ரப்பி ரஹ்முஹுமா, யா அல்லாஹ் எங்களுடைய தாய் தந்தைகளுக்கும் நீ ரஹ்மத்து செய். கமா ரப்பயானி ஸகீரா, நாங்கள் சிறு பிள்ளையாக இருக்கும்போது எப்படி இரக்கத்தோடு எங்களை வளர்த்து எடுத்தார்களோ அது மாதிரி அவர்களுக்கு நீ ரஹ்மத்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் யா அல்லாஹ் என்று நீ துஆ செய்து கொண்டே இரு என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அது கணக்கே கிடையாது, எப்ப வேண்டாலும் சொல்லிட்டு இருக்கலாம். இந்த துஆவை நீங்கள் எப்பொழுது அனுதினமும் ஓதினாலும் சரி அல்லாஹ் தஆலா உங்களை உயர்ந்த இடத்தில் வாழ வைப்பான். இது நிதர்சனமான உண்மை. அது உயர்ந்த இடத்தில் உங்களை வாழ வைப்பான். ஏன்னா இந்த வார்த்தை பெற்றோர்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய துஆ அது. ஆஹா, நமக்கு வயசாயிருச்சு, நம்மளுக்கு பேரப்பிள்ளை வந்துருச்சு, மகன் இருக்கான், அவங்க பார்த்துக்கோ, அப்படி இல்லை. உன் பெற்றோர்கள் நீ எவ்வளவு வயசாக இருந்தாலும் சரி, உன் பெற்றோர்கள் உயிரோடு இருந்தாலும் அல்லது மூத்தா போய்விட்டாலும் சரி அவர்களுக்காக நீ இந்த துஆவை ஓதிக்கொண்டே இரு. உன்னுடைய மரணம் வரை அவர்களை நீ மறக்க கூடாது. இதுதான் இந்த துஆவுடைய அர்த்தமே. அதுதான். உயிரோட இருக்கும்போது தானே உஃபி என்ற வார்த்தையை சொல்லக்கூடாது. உயிரோடு இருக்கும்போது தானே வெறுக்க முகம் சுளிக்க கூடாது. உயிரோடு இருக்கும்போது தானே அழகான பேச்சை பேசணும். உயிரோடு இருக்கும்போது தானே உடம்பை தாழ்த்தி தோல் புஜத்தை கீழ் நோக்கி வைத்து கொண்டு பேசணும். அப்ப உசுரோட இருக்கிற போது இந்த 4 கண்டிஷன். அப்ப உசுரோட இல்லை என்று சொன்னால் இந்த துஆவை நீ ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். உன்னுடைய மரணம் வரும் வரை உன் பெற்றோர்களை நீ மறக்க கூடாது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு சொல்லித் தருகிறான் என்று சொன்னால் நமக்கு பெற்றோர்களுக்கும் நமக்கும் உள்ள இந்த தொடர்பு இருக்கிறது. ஏதோ ஒரு காலத்தில் இருந்தது, இன்னொரு காலத்தில் முடிஞ்சு போய்விட்டது. கல்யாணம் முடிக்கிற வரை உம்மாண்டு இருந்தான், கல்யாணம் முடிச்ச பிறகு அது அவனோடு அது தனி ஃபேமிலியாக போயிருச்சு என்று ஒதுக்கி வைக்கக்கூடிய சமாச்சாரம் அல்ல அது. நீங்க அதை பிரிச்சு வைக்கக்கூடிய, எனக்கு வெளியே வீட்டு எழுதி தண்டி இல்ல, உன் வேலை முடிஞ்சு கடமை முடிஞ்சு, ஏன் அந்த மக வீட்டுக்கு போக வேண்டியதானே, ஏன் இந்த மக வீட்டுக்கு போக வேண்டியதானே என்று பேசுவதற்கு உங்களுக்கு எந்த அருகதையும் இல்லை. உங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது. அது அவர்கள் முடிவு செய்ய வேண்டும். அதுக்காண்டி அஜத்து சொல்லிட்டாக உம்மா மாறுவதான் முடிவு செய்யணும். அதுக்காக வேண்டி உம்மாவை எப்படியாவது இந்த ஊட்ட விட்டு கிளப்புறதுக்கு உண்டான என்னென்ன காரியங்கள் இருக்கோ அத்தனை காரியங்களையும் செய்யலாமா? அதுவும் செய்யக்கூடாது. அதுக்கு தான் அல்லாஹ் தஆலா 4 விஷயத்த சொல்லிக்கிட்டே வர்றான். உஃப்ன்ற வார்த்தை சொல்லாத, முகம் சுளிக்காத, நல்ல பேச்சை பேசு, தாழ்த்து பேசு அப்படின்னு ஏன் சொல்றான்? நீங்க வெளியே போகிற மாதிரி சூழலையும் உருவாக்க கூடாது. அவங்களா இஷ்டப்பட்டு எங்க வேண்டாலும் போகட்டும், எங்க வேண்டாலும் இருக்கட்டும். ஏன் இந்த வீட்டுல தான் இருப்பேன்னு ஒரு மகளை குறிப்பிட்டு சொன்னாங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் ஏத்துக்கோ. அந்த பாக்கியம் உன்னைய சார்ந்தது, அது உங்களை சார்ந்தது. அது அதனால முகம் சுளிக்கிறதோ அல்லது தேவையில்லாத பேச்சுக்களை பேசுறதோ கடுகடுப்பான வார்த்தைகளை பேசுவதோ அது குற்றத்துக்குரியது. அந்த வார்த்தைகளை நீங்கள் பேசிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆணித்தனமாக நமக்கு சொல்லித் தருகிறான். தாய்மார்களே, வாழ்நாள் முழுவதும் பெற்றோர்களை அல்லாஹ்வை எப்படி மரணம் வரை மறக்க கூடாதோ, அல்லாஹ்வை மரணம் வரை எப்படி மறக்க கூடாதோ அனிதினமும் நினைத்து கொண்டே இருக்கு. அதுதான் அவனை வணங்கக்கூடிய அந்த விஷயத்தில் ஏன் பெற்றோர்களை சேர்த்து அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால், என்னை எப்படி அனிதினமும் நீ நினைத்து கொண்டே இருக்க வேண்டுமோ அது மாதிரி பெற்றோர்களையும் நீ நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். எங்க தொழுகையில கூட பெற்றோர்கள் நினைக்கணுங்க. கடைசி அத்தியாயத்துல கடைசியில வரும், ஹனஃபி மதுஹபில் இந்த துஆ ஓதுவாங்க, அல்லாஹும்ம குஃபிர்லி வலிவாலிதைய. இந்த துஆ ரசூலுல்லாஹ் சொன்ன துஆ தான். ஷாஃபி மதுஹபில் ஓத மாட்டாங்க, ஹனஃபி மதுஹபில் இதை ஓதுவாங்க. அல்லாஹும்ம குஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, வலிவாலிதைய என்னுடைய பெற்றோர்களை மன்னித்து விடு.
பெருமைக்குன்னு சொல்லாங்க. என் மகன்கிட்ட வந்து, ஏன்னா நம்ம நிறைய பிள்ளைகளுக்கு நம்ம ஓதி கொடுத்துருக்குறோம், நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம ஓதி கொடுக்கலையே. அப்ப நான் மகன்கிட்ட கேட்டேன், வாப்பா நீ வந்து அத்தையாத்து உனக்கு தெரியுமான்ட்டேன். தெரியும் வாப்பா, தெரியத்தான் சொல்லு அப்படின்னு. அத்தையாத்த பிள்ளை சொன்னான், துவா தெரியுமா வாப்பா? செலவாத்து தெரியுமா? செலவாத்து தெரியும். துவா தெரியுமா? துவா தெரியும். ஓதுனா, இந்த துவா ஓதுனா, அல்லாஹும் மக்ஃபிர்லி வலிவாலி தைய அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னேன். யா அல்லாஹ், என் பிள்ளைக்கு எனக்கு துவா செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கி விட்டாயே நீ, அல்ஹம்துலில்லாஹ். சந்தோஷமா இருந்தது. காரணம் என்ன தெரியுமா? தொழுகையிலும் பெற்றோர்களை நினைக்க கூடாது என்பதுதான் அங்கே சொல்லக்கூடிய விஷயம். அது ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தது. தொழுகை நிற்பது என்பதும் ருக்கு என்பதும் சுஜூது என்பதும் அது அல்லாஹ்வை சார்ந்தது. அத்தஹியாத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வையும் நினைக்க வேண்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நினைக்க வேண்டும், அதை தாண்டி பெற்றோர்களையும் நினைக்க வேண்டும், உலக முஸ்லிம்களையும் நினைக்க வேண்டும் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலேயே நினைக்க வேண்டும் என்ற அந்த ஒரு சிந்தனையை நமக்கு ஊட்டி தருகிறார்கள் என்று சொன்னால், அந்த பெற்றோர்கள் எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை வழங்க வேண்டும். தாய்மார்களே, நம்முடைய மரணம் வரை எப்படி அல்லாஹ்வை நாம் மறக்க முடியாதோ அது மாதிரி பெற்றோர்களை நம்முடைய மரணம் வரை மறக்க கூடாது. அவர்களுக்காக இந்த துஆவை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் அதற்கு அருள் செய்வானாக. வாகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா சய்யிதினா யா ரசூலல்லாஹ். خذ بأيدينا قلت حيلتنا أدركنا يا شفيع المذنبين ويا رحمة للعالمين ويا دستكين ويا خير خلق الله صلى الله عليه وسلم. إنك قد أديت الأمانة وبلغت الرسالة يا رسول الله يا شفيع المذنبين يا رحمة للعالمين. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها. اللهم بارك لنا فيما رزقتنا واغفر لنا وارحمنا ووسع لنا في دارنا. اللهم وأنت خير الوارثين. اللهم بارك لنا في شهر رمضان. اللهم بلغنا شهر رمضان مع الصحة والعافية. يا الله எங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அருள் புரிவாயாக. அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய மனைவி மக்கள், உடன் பிறந்தவர்கள், சொந்த பந்தங்கள், உலகத்தில் உண்டான இஸ்லாமியர்கள், எங்களுக்கு முன்னே சென்ற, எங்களுக்கு பின்னால் வரக்கூடிய அனைத்து இஸ்லாமியர்கள், இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமியர்கள், இந்த தெருவாசிகள், இந்த ஊர்வாசிகள், யா அல்லாஹ், இந்த குடும்பவாசிகள் எல்லாருக்கும் யா அல்லாஹ் உன்னுடைய மன்னிப்பை நிரந்தரமாக்கி தருவாயாக. சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்களை நீ கண்ணியப்படுத்துவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்கள் எங்களை விட்டு சென்று விட்டார்கள் நாயனே, அவர்களை நீ கண்ணியப்படுத்துவாயாக. அவர்களை உயர்ந்த இடத்தில் வாழச் செய்வாயாக. அவர்களுக்கு நீ அருள் செய்வாயாக. ரப்பி ரஹ்முஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ரப்பி ரஹ்முஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ரப்பி ரஹ்முஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ், எங்களுடைய சிறு வயதில் எங்களுடைய பெற்றோர்கள் எப்படி எங்களை கருணையோடு பார்த்து கொண்டார்களோ அது மாதிரி உன்னிடத்தில் வந்த அந்த எங்களுடைய பெற்றோர்களை கருணையோடு நீ நடத்துவாயாக. கருணை உள்ளம் கொண்டு நீ பார்ப்பாயாக. யா அல்லாஹ், அவர்கள் என்ன பாவம் செய்திருந்தாலும் யா அல்லாஹ் அவர்களை நீ மன்னித்து விடு. யா அல்லாஹ், அவர்களை தண்டித்து விடாத நாயனே. யா அல்லாஹ், எங்களை பெற்றெடுத்த சிறந்தவர் சீதேவிகள். யா அல்லாஹ், எங்களை பெற்றெடுத்த யா அல்லாஹ் சீதேவிகள். யா அல்லாஹ், அவர்களை யா அல்லாஹ் நீ கைவிட்டு விடாத நாயனே. அவர்களை நீ மன்னித்து விடு. யா அல்லாஹ், உயர்ந்த இடத்தில் வாழச் செய்ய அல்லாஹ். எங்களுடைய பெற்றோர்களை உயர்ந்த இடத்தில் வாழச் செய்ய அல்லாஹ். எங்களுடைய தாயும் தந்தையும் யா அல்லாஹ் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக ஆக்கி கொடு. யா அல்லாஹ், எங்களை மன்னித்து விடு. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்களை மன்னித்து விடு. யா அல்லாஹ், வாழும் காலத்தில் நாங்கள் ஏதாவது அவர்கள் சொல்லாலோ செயலாலோ ஏதாவது துன்பத்தை நாங்கள் செய்திருந்தால் யா அல்லாஹ் அவர்களை மன்னிக்கும் முடியான ஒரு உள்ளத்தை அவர்களுக்கு நீ கொடு. யா அல்லாஹ், எங்கள் மீது சிறு குழந்தைகளாக இருக்கும்போது எப்படி எல்லாத்தையும் மன்னித்து இறக்கமுடையவர்களாக இருந்தார்களோ அது மாதிரி எல்லா பெருவயதில் நாங்கள் பேசின அந்த பேச்சுக்கள், நாங்கள் நடந்து கொண்ட அந்த விதத்தில் அனைத்திற்கும் யா அல்லாஹ் அவர்களை மன்னிக்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டை உருவாக்கக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ், சிறுபிராயத்தில் நாங்கள் எப்படி யா அல்லாஹ் எவ்வளவு தவறு செய்தாலும் மன்னிக்கக்கூடியவர்களாக இருந்தார்களோ அது மாதிரி அவர்களுள் பெரியவர்களாக இருக்கும்போது என்ன தவறுகள் செய்திருந்தாலும் நீ அவர்களை மன்னித்து விடு. யா அல்லாஹ், ஏனென்றால் நாங்கள் சிறு பிள்ளைகளை போன்று அவர்கள் உனக்கு சிறு பிள்ளைகள். ரப்பே ரஹ்மானே, அவர்களை மன்னித்து விடு. யா அல்லாஹ், அவர்களை உயர்ந்த இடத்தில் வாழச் செய்ய அல்லாஹ்.
உயர்வான இடத்தில் வாழச் செய்ய அல்லாஹ், உயர்ந்த சொர்க்கத்தை அவர்களுக்கு கூடிய அல்லாஹ், கபருளை அவர்களுக்கு பிரகாசத்தை கூடிய அல்லாஹ், கபருளை விசாலத்தை நீ கூடிய அல்லாஹ், கபருளை அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தின் நறுமணம் வீசுவதற்கு தௌஃபீக் செய்ய அல்லாஹ், அல்லாஹ் நரகத்தின் படுகொலில் இருந்து அவர்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். மஹ்ஷர் மைதானத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தை நசீபாக்கி கொடு யா அல்லாஹ். அந்த புனித கரத்தினால் யா அல்லாஹ் ஹவுதுல் கௌசர் தராத்து நீர் அருந்தும் அந்த பாக்கியத்தை கொடு யா அல்லாஹ். மீசான் தராசு நன்மத்திட்டு கணத்து யா அல்லாஹ் அவர்கள் இலகுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கரம் பிடித்து சொர்க்கம் செல்லும் அந்த பாக்கியத்தை கொடு யா அல்லாஹ். சொர்க்கத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கலோகத்தில் அவர்களுக்கு கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் கிருபை உள்ளவனே யா அல்லாஹ் அவர்களோடு நாங்களும் சேர்ந்து வாழும் பாக்கியத்தையும் எங்களுக்கும் எல்லா அந்த பாக்கியங்கள் அனைத்தும் கிடைப்பதற்கு நீ தௌஃபீக் செய்ய அல்லாஹ். அல்லாஹ் உலகத்துடைய சோதனையிலிருந்து எங்களை நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். உலகத்துடைய சோதனையிலிருந்து எங்களை நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் பெற்றோர்களுக்கு நாங்கள் மாறு செய்தால் அந்த தண்டனை இந்த உலகத்திலேயே கிடைக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாயனே யா அல்லாஹ் எங்களை தண்டித்து விடாத நாயனே. ஏதாவது எங்களையும் தாண்டி எங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ எங்களுடைய பெற்றோர்களுக்கு நாங்கள் மாறு செய்திருப்போம், எங்கள் பெற்றோர்களுக்கு நாங்கள் தீங்கு செய்திருப்போம், வார்த்தைகளாலோ செயலாலோ எதன் மூலமாக நாங்கள் செய்திருப்போம் நாயனே. அதை கொண்டு எங்களை நீ சோதித்து விடாதே நாயனே, அதை கொண்டு எங்களை தண்டித்து விடாத நாயனே. யா அல்லாஹ் அதை மன்னித்து விடு யா அல்லாஹ். மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாட்டித்தா யா அல்லாஹ். அதற்கு பகரமாக எங்களுடைய பெற்றோர்களுக்கு நாங்கள் நன்மை செய்யக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி யா அல்லாஹ். எங்கள் பெற்றோர்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஆக்கி யா அல்லாஹ். எங்கள் பெற்றோர்களை நாங்கள் மறந்து விடாமல் வாழும் காலமெல்லாம் அவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை எங்களுக்கு நீ தா யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த தெருவாசிகளை மன்னித்து விடு யா அல்லாஹ். இந்த ஊர்வாசிகளை மன்னித்து விடு யா அல்லாஹ். இங்க கூடியிருக்கக்கூடியவர்கள் அனைவரையும் மன்னித்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் கூடியிருக்கக்கூடிய அனைவரையும் மன்னித்து விடு யா அல்லாஹ். இந்த வீடு வாசிகளை யா அல்லாஹ் மன்னித்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மானே, நான் உலகத்தில் மிகப்பெரிய குழப்பம் நடந்து கொண்டிருக்கிறது நாயனே. யா அல்லாஹ் உலகத்தில் மிகப்பெரிய அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது நாயனே. யா அல்லாஹ் அந்த அமெரிக்கா இஸ்ரேலுடைய அந்த தீமையிலிருந்து யா அல்லாஹ் இஸ்லாமிய மக்களை நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். ஈரான் மக்களை நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். அந்த அழிவிலிருந்து நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் இதன் காரணமாக வளைகுடா நாடுகளில் யா அல்லாஹ் நிறைய பாதிப்புகள் ஏற்படுகிறது நாயனே. யா அல்லாஹ் இஸ்லாமியர்கள் எங்கள் பகுதியில் உள்ள இஸ்லாமியர்கள் அனைவரும் யா அல்லாஹ் நிறைய பேர்கள் அந்த நாட்டில் தான் சம்பாதிக்க சென்றிருக்கிறார்கள் நாயனே. அவர்கள் குடும்பத்தார்களுக்கு மிக பதைப்பு இருக்கும் ஏற்படும் ரப்பி ரஹ்மானே. யா அல்லாஹ் அனைத்து மக்களை நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். எந்த இடம்பாடிலேயே யா அல்லாஹ் அவர் சிக்கிக் கொள்ளாமல் பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். இந்த போரை ஒரு நிறுத்தத்திற்கு நீ கொண்டு வா யா அல்லாஹ். இந்த போரை ஒரு நிறுத்தத்திற்கு கொண்டு வா யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த தீமையிலிருந்து பாதுகாத்துக் கொள் நாயனே. யா அல்லாஹ் எங்களை நோயில்லாத வாழ்க்கையை வாழச் செய்வாயாக யா அல்லாஹ். கடினமான வாழ்க்கையிலிருந்து எங்களை நீ பாதுகாத்துக் கொள்வாயாக யா அல்லாஹ். இந்த உலகத்துடைய கடினமான தன்மையிலிருந்து எங்களை நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். எல்லா விதமான நோய்களிலிருந்து எங்களை நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் சுகர் வியாதிகள், கேன்சர் வியாதி போன்ற எல்லா விதமான தீமையான நோய்களிலிருந்து எங்களை நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். சிறிய பெரிய அனைத்து நோயிலிருந்து எங்களை நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். எல்லாம் சிறிய பெரிய அனைத்து முசீபத்திலிருந்தும் எங்களையும் எங்களை சந்ததிகளை நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் வட்டியிலிருந்து எங்களை நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். விபச்சாரத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். தீமையான பார்வையிலிருந்து எங்களை நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். தீமையான நடத்தையிலிருந்து எங்களை நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, உயர்வானவனை எங்களை நீ மன்னித்து விடு யா அல்லாஹ். உயர்வானவனை எங்களுக்கு விசாலமான செல்வத்தை தா யா அல்லாஹ். எங்கள் கடன் இல்லாத வாழ்க்கையை தா யா அல்லாஹ். கடனோடு நாங்கள் மூத்தாகிவிடக் கூடாது நாயனே. கடன் இல்லாத வாழ்க்கையை தா யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர்களுக்கு யா அல்லாஹ் குமர்களை சரியான ஜோடிகள் கிடைக்காமல் இருக்கிறது ரப்பே ரஹ்மானே. எல்லா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரியான ஜோடிகள் இல்லாமல் இருக்கிறது நாயனே. அந்த ஜோடிகளை நீ உருவாக்கி கூடிய அல்லாஹ். ஜோடிகளை யா அல்லாஹ் நல்ல ஜோடிகளை ஏற்படுத்தி கூடிய அல்லாஹ். அவர்கள் உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும் ரப்பே ரஹ்மானே. அவர்களுக்கு நீ அருள் செய்ய அல்லாஹ். எத்தனையோ குழந்தைகள், எத்தனையோ பேர்களுக்கு யா அல்லாஹ் திருமணம் முடித்தும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்கள் நாயனே. யா அல்லாஹ் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். எத்தனை பேர்கள் ஒரு குழந்தையோடு நின்று விட்டது ரப்பே ரஹ்மானே. அவர்களுக்கு அடுத்த குழந்தைகளை கொடுத்தல் புரிவாயாக ரப்பி ரஹ்மானே. யா அல்லாஹ் கிருபை உள்ள ராயனே, எத்தனை பேர் குழந்தை உண்டாகி இருக்கிறார்கள், அவர்களுக்கு நல்ல முறையிலே குழந்தைகள் வளர்ந்து நல்ல முறையில சுகப்பிரசமாக ஆகுவதற்கு உண்டான பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். நல்ல முறையிலே யா அல்லாஹ் அவர்களை பெற்றெடுப்பதற்கு உண்டான பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். நாயனே, நீ உயர்வானவன் ரப்பி ரஹ்மானே. எங்களை உயர்வான வாழ்க்கை வாழச் செய்வாயாக யா அல்லாஹ். நீ கண்ணியமானவன், நாங்கள் கண்ணியமான வாழ்க்கை வாழ்வதற்கு நீ தௌஃபீக் செய் யா அல்லாஹ். ரப்பி ரஹ்மான் எங்களை குற்றங்களை எல்லாம் மறைத்து மன்னித்து அருள் புரிவாயாக நாயனே. யா அல்லாஹ் வெளிநாடுகளில் வாழக்கூடியவர்கள் எத்தனை பேர் அங்கே
அங்கீகாரம் இல்லாமல் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நீ அங்கீகாரத்தை கூடிய அல்லாஹ். எத்தனை பேர்கள் காரிடுகளுக்காக வேண்டி காத்து கொண்டு இருக்கிறார்கள், அவர்களுக்கு காரிடுகளை நீ கூடிய அல்லாஹ். எத்தனை பேர் கேஸ்கள் நடந்து கொண்டு இருக்கிறது நாயனே, அந்த கேஸில் அவர்கள் வெற்றி பெற்று யா அல்லாஹ் முழுமை பெறுவதற்கு உண்டான தௌஃபீக் செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ் வெளிநாடுகள் நாங்கள் யாரும் மூத்தாய் விடாமல் பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். நீண்ட ஆயிரத்தாய் அல்லாஹ், நீண்ட ஆயிரத்தாய் அல்லாஹ். நாங்கள் நீண்ட காலங்கள் வாழ வேண்டும், ஆரோக்கியமாக வாழ வேண்டும் அல்லாஹ். அதற்கு நீ தௌஃபீக் செய்ய அல்லாஹ். செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், அதற்கு நீ அருள் செய்வாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய மரணத்தை வெளிநாடுகளில் ஆக்கி விடாமல் பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். எங்களுடைய மரணத்தை எங்களுடைய சொந்த வீட்டிலே எங்கள் குடும்பங்களுக்கு முன்னால் சொந்த ஊரில் நடப்பதற்கு உண்டான தௌஃபீகை தா யா அல்லாஹ். ரப்பி ரஹ்மானை நாங்கள் சிறு வயதிலே மௌத்தாகி விடாமல் பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். சிறு வயதில் நாங்கள் மௌத்தாகி விடாமல் பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். எங்களுடைய உறுப்புகள் யா அல்லாஹ் வெட்டி எடுக்கும் நிலையிலிருந்து எங்களை நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். எங்களுடைய உறுப்புகள் யா அல்லாஹ் செயலிழந்து போகும் நிலையிலிருந்து பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய துஆக்கள் அனைத்தையும் அங்கீகரித்துக் கொள்வாயாக. எங்களுடைய நோன்புகளை அங்கீகரித்துக் கொள் யா அல்லாஹ். நோன்புகளை நாங்கள் செய்த எல்லா அமல்களையும் ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். நாங்கள் வைத்த நோன்புகளை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். தொழுத தொழுகைகளை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். கேட்ட துஆக்களை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். வைத்த நோன்புகளை யா அல்லாஹ் ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். இந்த சிறிய துஆவை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டாலும் உன் கண்ணியத்தின் பொருட்டாலும் உன் அந்தஸ்தின் பொருட்டாலும் அங்கீகரித்துக் கொள் யா அல்லாஹ். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். اللهم ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم وبارك ورحمة على رسولك وخير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. آمين آمين آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك